find the dimension of epsilon naught E by T. That T is the time, epsilon naught electric permeability, E is electric field, permeability, E is electric field and T is time. Okay, நம்ம என்னன்னு கொண்டு வருவோம். எப்சிலான் நாட் ஈயும் ரிலேட் ஆகிற டேர்ம் காஸ் லா என்னது? E A ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அப்போ E எப்சிலான் நாட் நம்ம வெளியே எடுத்துடலாமா? E எப்சிலான் நாட் இஸ் Q பை A. அப்போ இதுடைய யூனிட் டைமென்ஷன் நம்ம போட்டுடலாம். Q is nothing but I equal to Q by T. அப்போ Q is nothing but ampere AT. Area L square. By, உனக்கு என்ன வேணும்? By time. By time. By time. இதான் வேணும். Time cancel ஆயிடுச்சு. அப்போ நம்ம டைமென்ஷன் ampere L to the power of minus 2 is the dimension of E epsilon naught or epsilon naught E by T. இதான் வேணும். So A L to the power of minus 2 is the answer. In an open organ pipe, third harmonics and third and sixth harmonic frequency differ by 3200 Hertz. Find the length of the pipe. Speed of sound கொடுத்தாச்சு. உனக்கு length உடைய frequency difference கொடுத்திருக்கு. So third, இது open organ pipe ரொம்ப கிளியரா கொடுத்தாங்க. Third harmonics 3NR is and sixth harmonic 6NR. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தான் பாரு. ஓப்பன் ஆர்கன் பைப் third harmonics and sixth harmonic differs by, அப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா? 3200. இது என்னது? 3 into V by 2L. இது 6 into V by 2L. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் போட்டுருமா? 1 2 2 minus 1 போட்டுருமா? 6N0 minus 3N0, which is nothing but 3200. 6 minus 3 என்ன வந்துரும்? 3V by 2L. கிளியரா இருக்கேடா? 2 minus 3 போட்டேன். 6N0 minus 3N0, அது எவ்வளவு? 3N0 is nothing but 3200, which is equal to 3 by L. L தான் கேட்டிருக்கேன். So L will be equal to 3 into velocity is 320 divided by 2 into எல்லாம் வெளியே எடுத்துட்டோம் 3200. So இது 10 times போயிடும். So 3 by 20. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ சென்டிமீட்டர்னா 300 by 20, 15 centimeter is the answer. ஃபாலோ பண்ண முடியுதா? இது 3 by 20ன்றது எல்லாம் SI யூனிட்ல வச்சிருக்கோம் பாரு. ஃப்ரீக்வன்சி SI யூனிட், வெலாசிட்டி SI யூனிட். அப்போ லெங்த் சென்டிமீட்டரா மாத்திரக்காக 3 by 20 மீட்டர் 300 by 20 சாரி 300 by 20. Answer is 15 centimeter is the answer for this question. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். For the given logic gate, find output. என்ன இது? நான் இந்த டயக்ராம்ல போட்டுறேன். இது A dot B வெளியே வர்றப்போ A dot B காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இது C plus D. இங்க அப்போ இது ரெண்டு கம்பைன் ஆகிறப்போ இந்த இடத்துல ஒய்ன்ற வேர்டு யூஸ் பண்றேன். Y will be equal to A dot B complement dot C dot D. C plus D. இதுக்கு பிறகு அகெயின் ஃபைனல். இது ஒய்ன்னு வச்சா இது ஒய் டேஷ்னு வச்சுக்கலாம். ஒய் டேஷ் வில் பி, இது நாட் கேட் வழியா போறதுனால
A dot B complement dot C plus D whole complement மாறிடும். not get. இப்போ break the line, change the sign போடுவோம். அப்போ A dot B complement ஆயிடுச்சு. தட பிளஸ்ஸா மாறுது. அடுத்தது C plus D complement. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A B plus C, இதையும் டிமார்க்கன் ரூல போட்டேன்னா C complement dot D complement. The answer is AB plus C complement dot D complement. Answer 4 is correct. Two balls of mass 2m and m collide with a rod on rod of mass m. Okay. The rod உடைய மாசும் m தான். இல்ல 2m ன்ற பால் ஒன்று கொலைட் ஆகுது. இங்க m ன்ற பால். இதோட டோட்டல் லெங்த் L. Ball stick to the rod after collision. இது வந்து ஸ்டிக் ஆயிடுது, ஒட்டிக்குது. Find V by omega. The rod hinges at the center. ரொம்ப கிளியரா கொடுத்தா இது ஃபிக்ஸா இருக்கு. So it producing a turning effect. அப்போ இது வேற ஒன்றும் இல்லை, ஆங்குலர் மொமெண்டம். இது ஒரு டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா மொமெண்டா லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு I ஒமேகா. இதுதான் இதுக்கான பேசிக் ஃபார்முலா. ஸோ R into P, Pன்றது லீனியர் மொமெண்டம், I ஒமேகா. சரி, வாட் இஸ் R? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுப்போம். இதோடைய மாஸ் 2m, இந்த இடத்துல வர்ற இந்த ஃபர்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் 2m V, இந்த டிஸ்டன்ஸ் L by 4. புரியுதா பாரு? Lன்றது இந்த R. R into P னா M into V டா, மாஸ் into வெலாசிட்டி. இது டர்ன் பண்ற வெலாசிட்டி. பிளஸ் இந்த சைட்ல இருந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். என்ன, ரெண்டு பக்கம் சமேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இங்க இருந்து வர்ற ஆங்குலர் மொமெண்டம் என்ன, M into V into இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எண்டில் இருக்கனால L by 2 வச்சுக்கலாமா? எண்ட் இது L by 4 கொடுத்துட்டா, இது L by 2 கொடுத்துட்டான், into L by 2 ஈக்குவல் டு இது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு I ஒமேகா. I1 ஒமேகா 1 பிளஸ் I2 ஒமேகா 2, அது மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இத ஒமேகான்றது நெட் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எல்லாத்துக்கும் ஒமேகா தான், I தான் மாறுது. என்னென்ன I இருக்கு இந்த இடத்துல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி சென்டர் வில் பி ராட் mr ஸ்கொயர்ட் பை m, அது L ஸ்கொயர்ட், மொத்த லெங்த் L தானே, பை 12 தானே நடுவுல. இந்த இடத்துல என்ன வரும், பிளஸ் அந்த எண்டுல இது m, இந்த டிஸ்டன்ஸ் L by 2 the whole square, இது L squared by 4, இது plus 2m, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L by 4 the whole square, L squared by 16. எல்லாத்துக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ டேட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா போகும். ரெண்டு சைடும் M இருக்கு, கேன்சல் ஆயிரும். எல்லாத்துலயும் M இருக்குல்ல, காமனா M-ஐயும் கேன்சல் பண்ணிருக்கு. அப்போ இங்க V by L, நமக்கு V by ஒமேகா தானே வேணும். V by L காமனா வெளியீடு, இது 2 ஆயிருமா, 1 by 2, இது பிளஸ்
1 by 2 equal to இதுல L squared காமன் எடுத்துட்டேன்னா by 4 காமன் எடுத்துடலாமா? அப்போ 1 by 3 12 plus 1 plus 4 ரைட்டானா? டவுட்? இங்க ஒரு 2 இருக்குல்ல, இங்க ஒரு 2 இருக்கு. 2 by 4 அப்போ ஒரு L கேன்சல் ஆயிடுச்சா? ரைட். V வெளியே எடுத்துருவோமா? V by இன்னொரு ஒமேகா இருக்கு, V by ஒமேகா வெளியே எடுத்தாச்சு. அப்ப ஆஃப் பிளஸ் ஆஃப் இஸ் 1. அதை பத்தி நம்ம ஆஃப் பிளஸ் ஆஃப் இஸ் 1 தானே, பேலன்ஸ் இதை மட்டும் ஆட் பண்ணா போதும். இது ஒரு 1 by 2. அப்போ 1 by 3 plus 1 plus 1 by 2 into L by 4 into ஒமேகா வெளியே எடுத்தோம். L is nothing but 8 meter. அப்ப 8 போட்டேன்னா 2. L is 8. 2 into 6. 1 தனியா வச்சுக்க, 1 plus 3 6. So 2 plus 3. So இந்த 2 கூட இது டினாமினேட்டர்ல இருக்க நியூமரேட்டர்ல தான் இருக்கு, அதையும் கூட கேன்சல் பண்ணலாம் 3 times. அப்போ 1 plus 5 by 3 which is 3 plus 5 8 by 3. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமே. 3 plus 5 என்னப்பா? 11 by 2 வருதா? நெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன், இதை நம்ம 2 கேன்சல் பண்ண 6. அப்போ பேலன்ஸ் 2 into கேன்சல் ஆக 2 இருக்கும், கேரி ஓவர் ஆகும். 2 into so 1 plus 5 by 6 which is nothing but 2 into 6 plus 5 11 by 6. okay, அப்போ இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ V by omega will be equal to 11 by 3. ஆன்சர். நல்ல கொஸ்டின். இது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் இதான், இங்க இருந்து V by omega எடுத்துட்டோம். இந்த டேர்ம் V by omega தான். A gas undergoes a process in which state variable changes from pressure, volume, temperature. P1, PVT. P changes from 1 atmospheric pressure. Changes from 1 atmospheric pressure to P atmospheric pressure. புரிஞ்சு படிக்கணும். 1ல இருந்து P மாறும். அடுத்தது 60 ml வால்யூம் மில்லி லிட்டர் to 30 ml. அடுத்தது 77 செல்சியஸ், அது ஓகே 27 become 77. அதை கெல்வினா மாத்தணும் நம்ம. வேற ஒன்றும் இல்லை, PVT is variable. ஃபார்முலா PV equal to mu RT போடலாம், இல்லாட்டி NKT போடலாம். anyway mu R கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 by T1 equal to P2 V2 by T2. First case 1 atmospheric pressure, volume 60 ml by the temperature 273 add பண்ணு 300 Kelvin. புரியுதான்னு பாரு. equal to 273 plus 27 is 300. P2 P atmospheric pressure அதான் கேட்டிருக்கு, இந்த P தான் கேட்டிருக்கு, into volume 30 ml milliliter by new temperature is 273 plus 77. சரிதானே? So 350.
350 10 14 5 350 350 ஒரு ரெண்டை கேன்சல் பண்ணுவோமா இது 2 டைம்ஸ் ஒரு 0 போயிடுச்சு six times. This is 7 times. So P will be 2 into 7 by 6. So 3, 7 by 3 atmospheric pressure. ATM. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா டெம்பரேச்சர் நீ அப்படியே செய்யக்கூடாது. ஏன்னா இங்க இருக்க டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேல் நாம ரெண்டு ஒரே செல்சியஸ்ல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ராங் ஆயிரும். அடுத்து போலாம். A light ray incident on a slab of refractive index 3/2. Refractive index of the slab is 3/2, nothing but 1.5. If the wavelength of the refracted light, upper wavelength in the medium is 520 nanometer. புரிஞ்சுக்கணும். மீடியத்துக்குள்ள find the wavelength of incident light. உனக்கு இது டைரக்ட் கொஸ்டின். refractive index of the medium is wavelength of the light in air by wavelength of the light in medium. refractive index கொடுத்தாச்சு 3/2. கேட்டது incident light, wavelength in air. Wavelength in the medium is 520 nanometer. Answer nanometer அப்படியே நம்ம போட்டலாம். Wavelength of the light in free space in the incident light will be, so 3 into 520 divided by 2. So 2 cancel பண்ணேனா 2 times 260. 3 into 260 போடு 0 18 1 780 nanometer. ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். Which of the following is true in Young's double slit experiment? Fringe width increases if slit நம்ம fringe width formula lambda capital D by small d. Okay. Fringe width increases if the slit distance is constant. Capital D. If slit distance is constant, wavelength increased. If slit distance, ரெண்டு slit கிட்ட distance கான்ஸ்டன்டா வச்சிடறாங்க, wavelength increase ஆகுது, fringe width increase, right. First statement is correct. புரியுதான் பாரு. wavelength increase ஆச்சுன்னா fringe width will increase. slit distance ரெண்டு slit கிட்ட இருக்க distance. Okay. ரெண்டாவது ஆப்ஷன். The fringe width increases if slit distance is constant, wavelength decrease. இது wrong statement. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கனால wrong statement. Fringe width increases if slit distance is increased and wavelength constant, bandwidth decrease. Fringe width increase இல்ல, slit distance increase பண்ணா bandwidth decrease ஆகணும். Statement 3 is wrong. அடுத்தது 4. Fringe width increase if the slit distance is decrease, right. Slit distance increase ஆச்சுன்னா bandwidth will increase, wavelength is constant. 1 and 4 are correct statements. True. For the given arrangement of charges, find the strength of electric field and potential at the center. முத எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்தை, ஏன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. இப்போ நீ உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இங்க கண்டுபிடிக்கணும்னா இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிற. டெஸ்ட் சார்ஜ் இப்போ இது கொடுக்கிற, இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் வந்திருக்கும். நல்ல கவனிக்கணும். இது கொடுக்கறது இந்த டைரக்ஷன் வந்திருக்கும். இது கொடுக்கறது இந்த டைரக்ஷன் வந்திருக்கும். இது கொடுக்கறது இந்த டைரக்ஷன்.
இந்த சார்ஜ் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன். நல்ல கவனிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. இப்போ எல்லாம் டைரக்ஷன் ஆஃப் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதனால ஏற்பட்டது இது. இப்போ நம்ம ரிசல்டன்ட கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ரிசல்டன் இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த ரெண்டுடைய டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். இது ரெண்டுடைய ரிசல்டன் இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். இப்போ ஆர் இருக்கிறது 3 ஆயிடுச்சு. நான் என்ன இன்னொரு கலர்ல போடுறேன். இது ஒரு ரிசல்டன், இது ஒரு ரிசல்டன், இது ஒரு ரிசல்டன். 3 ஈக்குவலா தான் இருந்திருக்கும். 120 டிகிரில இருந்திருக்குமா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு சொல்லிடலாமா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. அடுத்தது பொட்டன்ஷியல் பார்க்கணும். பொட்டன்ஷியல் ஃபார்முலா எல்லாம் ஆர்ன்ற டிஸ்டன்ஸ்ல வைங்க. பொட்டன்ஷியல் வில் பி 6k q by r இருந்திருக்கும். ஏன் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் q by kq by r, kq by r. நெட் பொட்டன்ஷியல் வில் பி 6kq by r. அப்போ E0 V is non-zero is the answer for this question. Understand பண்ணா ரொம்ப சிம்பிளான question. For the given circuit, find reading of ammeter just after key is closed. இதுல முக்கியமான word just after key is closed. அப்போ இதுல growth current இருக்கும். ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சுல ஆன் பண்ண உடனே என்ன நடந்திருக்கும்னா, இதுல ஒரு கரண்ட் போயிருந்திருக்கும், இதுல ஒரு கரண்ட், இது ஒரு கரண்ட். இதுல என்ன ஆகும்னா, when growth current இருந்தா இது பேக் EMF வந்து அந்த கரண்ட் அப்போஸ் இண்டக்டர். அப்போ இதுல நெட் கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்காது அட் த மொமெண்ட். இதுலயும் நெட் கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்காது. அப்ப எது மட்டும் தான் இருந்திருக்கும்? இந்த ரெசிஸ்டர். அதான் முக்கியமான வேர்ட். ஜஸ்ட் அவன் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் பாரு. ஜஸ்ட் ஆஃப்டர் த கீ இஸ் க்ளோஸ்ட் தேர் இஸ் நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். த ஃபர்ஸ்ட் டெர்மினல், செகண்ட் டெர்மினல் கரண்ட் இருக்கும், தேர்ட் டெர்மினல் கரண்ட் இருக்காது. அப்போ உனக்கு என்ன கேட்டிருக்கு? I equal to V by R. I equal to V by R. V வந்து 9 volt by 9 which is equal to 1 ampere is the correct answer. So the line understand பண்ணு. Just after கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டெடி ஆயிரும். அது இல்ல, before that இது பேர் growth current பேரு. When the current growth, that back EMF will develop in the 4 millihenry inductor will oppose the flow of current. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டெர்மினல்ல கரண்ட் ஃப்ளோ இல்ல அட் த மொமெண்ட், இதுலயும் இல்ல. ஸ்டெடி கரண்ட் ஆன பிறகு பேக் EMF இருக்காது. சோ 1 ampere is the answer. Choose the correct graph between time period and length of the pendulum. நமக்கு ரிலேஷன் தெரியும். டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 pi into root of L by G. இதுல T is directly proportional to root L in the relation. But time period kudichuna root L will increase. Appo in the option root L will be in the option enna aduna anyway root L directly proportional root L. அப்ப length கூட டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகணும் ஆப்ஷன். ஆனா இந்த கிராஃப்ல ஐ திங்க் இட் மே பி a mistake. t ஸ்கொயருக்கு L-க்கு தான் ரிலேஷன். அப்போ t ஸ்கொயர் தான் டைரக்ட். இதே நீ t ஸ்கொயர் போட்டேன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் இது வராது. ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா கரெக்ட். t ஸ்கொயருக்கு L-க்கு ரிலேஷன் போட்டா ஸ்ட்ரெயிட் லைன். ஆனா இதுல இல்ல. ஆனா இது பாரு, t squared is directly proportional length. 1 by t squared போயிட்டேன்னா directly proportional length தான். That means length கூட இது டைமுக்கு 1 by t squared is directly proportional length. That means 1 by t squared கூட
அப்போ இப்படி கூட கொண்டாந்துடலாம். t to the power of t is nothing but t squared is root L. t to the power of -2 தான் தப்பு. t to the power of -2. ஓகே, இங்க அவங்க கொடுத்துருக்கிறது 1 + t squared. That means t squared மட்டும் நீ எடுத்தேன்னா t to the power of -2ல 1/t to the power of -2 ஆனால் இங்க +2 இருக்கனால ஃபாலோ பண்ண முடியுதா பாரு. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால as length increases 1/t squared will decrease. கீழே நம்ம கொண்டு வர்றப்போ -2 ஆகும். ஆனா அவன் எடுத்திருக்கிறது 1/t to the power of 2 எடுத்ததுனால which is inversely proportional here. That means இது கூட கூட length will also will degree. இது கூடுச்சுன்னா length increase ஆனா இது decrease ஆகணும். That is the relation. So இன்னொரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, t squared is directly proportional here. ஆனா அவன் இங்க கொடுத்தது 1/t squared. நம்ம எடுத்தோம்னா 1/t to the power of -2 is L. அப்ப அதை பிளஸ் ஆக்குனா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா மாறிடும். as 1/t squared increases, L will decrease. If the string connected to M and the ground is cut off, இதை கட் பண்ணிட்டா find the speed with which the 2M block hits the ground. இப்போ கட் பண்றதுக்கு முன்னால இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ கட் பண்ணோன்னே அது எந்த ஆக்சலரேஷன்ல வருது அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். உனக்கு ஃபார்முலா தெரியும். ஈக்குவேஷன் 1 எப்பவுமே இந்த சைடு எடுப்போம். இது டென்ஷன். அப்போ 2m g இதுதான் வெயிட் which is greater than tension which is equal to, which started coming down with an acceleration 2m into a. Let it be equation number 1 for the right hand side. இது மட்டும் எடுத்துக்கோ. இது left hand side எடு. எது greater? Tension is greater. Tension minus mg equal to ma. Equation 2. எப்போ நம்ம போடுறதா 2 minus 1 போட்டலாம். 2 plus 1 ரெண்டு ஆட் பண்ணாலே போதும். 2m இது ஆட் பண்றப்போ இது கேன்சல் ஆயிரும். 2m g minus mg வெறும் mg ஆகுது, which is equal to ஆட் தானே பண்ணோம் 3ma ஆயிடுச்சு. So acceleration is given as g/3. இப்போ coming to the point, என்ன வெலாசிட்டில ஹிட் பண்ணுது? நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்கு. ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியும். என்ன ஃபார்முலா போடலாம்? v squared equal to u squared plus 2as. Final velocity v squared equal to initially rest 2as, 2 into a வந்து 9/3, sorry g/3 10/3 into displacement 3.6 meters. அவ்வளவுதான். கேன்சல் பண்ணுவோம். 3 12 1.2 அடா 1.2. அப்போ 12 into 2 12 into 2 கரெக்டானா? 12 into 2 24. ஆனா நமக்கு வேண்டியது v. So v will be root of 6 into 4 எடுக்கலாமா? 6 into 4 அப்போ 2√6 is the velocity in which it hits the ground. Okay, 2√6 velocity போய் ground hit பண்ணுது. இது ஆன்சர். In hydrogen type atom, the shortest wavelength in Lyman series, n is equal to 1 jump பண்ணா Lyman. ஷார்டஸ்ட் வேவ்லெங்க்னா எங்க இருந்து ஜம்ப் பண்ணிருக்கணும்? இன்ஃபைனைட்ல இருந்து 1. அப்ப இன்ஃபைனைட்ல இருந்து 1 ஜம்ப் பண்ணா இப்ப n1 is 1, n2 is infinity, is அதோடைய கரஸ்பாண்டிங் வேவ்லெங்க் 91 nanometer. அடுத்தது the longest wavelength in Patchen series. Hey, Lyman Balmer Patchen. Lyman n equal to 1, Balmer n equal to Patchen
n equal to 3. இதுல என்ன கேட்டிருக்கான்? லாங்கஸ்ட் வேவ் லெங்க். அப்போ 4ல இருந்து 3 ஜம்ப் பண்ணாதான் லாங்கஸ்ட் வேவ் லெங்க்தின் பேட்சன். ஷார்டஸ்ட் வேவ் லெங்க் வந்து இன்ஃபினிட்டி டு 3. அப்போ n1 is 3, n2 is 4. அதுக்கு கரஸ்பாண்டிங் வேவ் லெங்க் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு 1/λ equal to r into எலிமெண்ட் ஹைட்ரஜன் டைப் ஆட்டம்னால இங்க செட் ஸ்கொயர் வேணா போட்டுக்கலாம். எனவே இங்க கேன்சல் ஆயிர போகுது. 1/n1 ஸ்கொயர் minus 1/n2 ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1/91 நானோமீட்டர் 1/91 equal to r set squared into 1/n1 squared 1/1 1 squared minus 1 by infinity, which is nothing but r set squared தான். r அப்போ 1/91 nanometer is r set squared. Let it be equation number 1. Second case க்கு இதே equation எழுதுவோம். For second case 1/λ2 அதான் நமக்கு வேணும் இப்போ, equal to r set squared into 1/9 அதான் n1 squared 1/9 minus 1/16. So 9 16s are 144. 144. 16 minus 9 is nothing but 7. Correct? So which is r set squared. r set squared 1/91. அப்போ reciprocal எடுத்தலாம். λ2 will be equal to 144 divided by 7 into r set squared 1/91. r set squared is 1/91. So 1/91. 91 numerator. Right. பாருங்க போடுங்க. So this is in correct. 144 into 91 divided by 7. மைக்ரோமீட்டர்ல நானோமீட்டர்ல இருக்கு, ஆனா அவன் கொடுத்த ஆன்சர் மைக்ரோமீட்டர். அப்ப நம்ம இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 187 மைக்ரோமீட்டர். அப்ப into 10 to the power of 0 வரும், into 10 to the power of -9. அப்போ ஆன்சர் is 1.87 into 10 to the power of -6 meter, which is 1.87 micrometer is the answer. Statement 1. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது வருது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ். இது என்னன்னா, ஒரு ரொட்டேட்டிங் பாடி இருக்கு, அதோடைய கைனடிக் எனர்ஜி அபவுட் இட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் m1. இது m1 which is at a distance v, the velocity v1. m1 v1 squared plus m2 v2 squared up to m1 vn squared. So in the statement right, ஏன்னா net kinetic energy is equal to sum of the kinetic energy of the individual particle. ரெண்டாவது சிஸ்டம் பாரு, kinetic energy of the system is equal to ஒரு பாடி ரொட்டேட் ஆகுது. kinetic energy of the system is equal to kinetic energy of the center of mass and kinetic energy respect to the kinetic energy with respect to center of mass. இதுல ரெண்டு இருக்கு, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கு. இது டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷன். அப்போ அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு ஷேப் ஆஃப் த பாடி. இது ரொட்டேட்டிங் அபவுட் இட் ஆக்சிஸ்க்கு, இது ரொட்டேட்டிங் டிஸ்கோ அல்லாட்டி ரொட்டேட்டிங் பாடி மூவிங் ஆன் அ சர்ஃபேஸ். அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct or true is the answer. Find the percentage change in height risen by the liquid if the density of the liquid and radius of the capillary tube and surface tension of the liquid decreases by 1%. எதெல்லாம் டிகிரீஸ் ஆகுது? டென்சிட்டி டிகிரீஸ் ஆகுது, ரேடியஸ் டிகிரீஸ் ஆகுது, சர்ஃபேஸ் டென்ஷன் டிகிரீஸ் ஆகுது, அண்ட்
assume contact angle does not change. Angle of contact change ஆகல. And the capillaries is of sufficient length. Percentage change in height கேட்டிருக்கு. இது என்ன ஃபார்முலானா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் H R rho G by 2 cos theta. இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வரணும். சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலர் ரைஸ் மெத்தட். இதுல H வெளியே எடுத்துரு. H will be equal to 2t cos theta by H R rho G. எல்லா டேட்டா வந்தாச்சு. இப்போ பெர்சன்டேஜ் சேஞ்சுன்னா நமக்கு தெரியும் del H by H into 100. இதுதான் கேட்டிருக்கு. பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஹைட்ஸ் which is equal to இதுல இதெல்லாம் கான்ஸ்டன்ட் cos theta கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. H is equal to ஓகே மாத்தி எடுத்துட்டேன். இதுல கொஞ்சம் H வெளியே எடுத்தேன் என்ன வரும் 2t cos theta by R rho G. அப்ப del H by H இதுல இதெல்லாம் கான்ஸ்டன்ட் 2 cos theta கான்ஸ்டன்ட். அதை நம்ம பெர்சன்டேஜ் சேஞ்சுக்கு தேவையில்லை. இப்போ மற்றதெல்லாம் என்ன இருக்கு del T by T. நல்லா கவனிக்கணும். இது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் del T by T. இதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். G கான்ஸ்டன்ட். அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்றது T ஒரு கான்ஸ்டன்ட், cos theta 2 ஒரு கான்ஸ்டன்ட், cos theta ஒரு கான்ஸ்டன்ட், G ஒரு கான்ஸ்டன்ட். வேரியபிள் மட்டும் எடுப்போம். ஆக்சுவலா நம்ம பிளஸ் தான் எடுப்போம். del R by R into 100 எழுதுவோம். பிளஸ் del rho by rho into 100. வேரியபிள்லாம் நோட் பண்ணிட்டோம். ஆனா எழுதுறப்ப இதுல என்ன சொல்லிட்டா percentage change height risen by decreased by 1%. அப்போ இது directly proportional. டிகிரீஸ் ஆகுனா -1% நினைக்கும். ஏன் -1% எழுதுறோம்? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இங்க டிகிரீசஸ். இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா டிகிரீஸ் ஆச்சுன்னா அங்க ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரேடியஸ் நல்ல கவனி, டிகிரீஸ் ஆச்சுன்னா ஹைட், புரியுதா பாரு, ரேடியஸ் டிகிரீஸ் ஆச்சுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ +1%. அதே போல டென்சிட்டி அதேதான், டென்சிட்டி டிகிரீஸ் ஆச்சுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும். இங்க என்ன கொடுத்துருக்கா 1% டிகிரீஸ். அப்போ ஹைட் வில் இன்க்ரீஸ் டு 1%. ஃபாலோ பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டிகிரீஸ் ஆகுதுன்னா ஹைட் வில் இன்க்ரீஸ். ஆனா இங்க அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டென்ஷன் டிகிரீஸ் ஆச்சுன்னா ஹைட்டும் டிகிரீஸ் ஆகும், மைனஸ். இப்போ ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் கேன்சல் ஆகி ஆன்சர் வில் பி 1%. ஆன்சர் இஸ் +1%. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சின்ன கொஸ்டின் தான். A capacitor of capacitance 10 microfarad, C is 10 microfarad, is connected with the battery of ஒரு capacitor ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரி ஆஃப் 6 volt. ஓகே, நவ் பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட். புரியுதா பாரு, ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கெப்பாசிட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அண்ட் அனதர் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபாரட் இஸ், இப்போ அந்த 6 மைக்ரோஃபாரட் இருக்கிற இடத்துல பக்கத்துல பேரலா 20 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வச்சிட்டோம். இது 10 மைக்ரோஃபாரட் இருக்கு. ஸோ இனிஷியலா 10 மைக்ரோஃபாரட் இருந்துச்சு, 6 volt பேட்டரியோட கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன நடந்திருக்கும்? அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிருக்கும். அதை அந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபாரட் இஸ் கனெக்டட் டு த கெப்பாசிட்டர். ஃபைண்ட் த சார்ஜ் ஆன். இதுல இருக்க
சார்ஜ் கேட்டிருக்கு. 20 மைக்ரோ ஃபேரட்ல எவ்வளோ சார்ஜ் இருந்திருக்கும்? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது டோட்டல் சார்ஜ். C equal to Q by V. அப்போ மொத்த சார்ஜ் இப்போ இந்த கெப்பாசிட்டர்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னா எவ்வளோ சார்ஜ் டெவலப் ஆகுது? Q equal to CV. உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். C வந்து 10 into 10 to the power of minus 6 into 6, which is nothing but 60 micro coulomb. இப்போ டோட்டல் சார்ஜ் கிடைச்சாச்சு. இங்க இந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆன சார்ஜ் கிடைச்சிருச்சு. இங்க என்ன ஆக போகுதுன்னா இந்த 60 மைக்ரோ கூலும் ரெண்டு கெப்பாசிட்டர்லயும் ஷேர் ஆக போகுது. அப்போ what is the effective capacitance when they connected in parallel? Total capacitance will be equal to C1 plus C2 when they connected in parallel. What is the effective capacitance? இப்போ combined capacitance இந்த C1 வச்சுக்க, C1. இப்போ டோட்டல் சார்ஜ் இதுல ஸ்டோர் ஆனது கிடைச்சாச்சு. இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். மொத்த கெப்பாசிட்டர் 20 plus 10 30 மைக்ரோ ஃபேரட் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அதே ஃபார்முலாவா C equal to Q by V, அதான் காமன் வோல்டேஜ். அதை வேணா V1 வை. இப்போ வோல்டேஜ் V1, இனிஷியல் வோல்டேஜ் V. இப்போ V1 தான் கேட்டு ஃபைன் சார்ஜ் ஆன் 20 மைக்ரோ ஃபேரட். அதே தான் 10 மைக்ரோ ஃபேரட்ல இருக்கும் when they connected parallel. parallel இருக்கப்போ இதோடைய வோல்டேஜ் அதோடைய வோல்டேஜ் ஈக்குவல் தான். அப்போ V தான் கேட்டிருக்கு. அப்போ V1 வெளியே எடுத்து V1 will be equal to Q by C. மொத்த சார்ஜ் எவ்வளவு? 60. ஓ, find the charge தான் கேட்டிருக்கா. ஓகே, அப்போ V முத கண்டுபிடிச்சிடலாம். 60 மைக்ரோ 10 to the power of minus 6 by capacitance எவ்வளவு? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் 30 மைக்ரோ. கரெக்டான 10 to the power of minus 6 ரெண்டு கேன்சல் ஆகி போச்சு. அப்போ வோல்டேஜ் இஸ் 2 வோல்ட்டா டிராப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு கிடல இருக்க வோல்டேஜ் 2 வோல்ட். இப்போ இதுல இருக்க வோல்டேஜ் சார்ஜ் கேட்டிருக்கு. அதே ஃபார்முலா, இல்லை அதே ஃபார்முலா தான். இப்போ அதை வேணா C2ன்னு வச்சுக்கலாமா? C2 equal to Q2 by V. C equal to Q by V. உனக்கு கேட்டது V1 வேணா வச்சுக்கலாம். இல்லை வோல்டேஜ் V1 தானே. Q2 will be equal to C2 V. C2 எவ்வளவு? 20 into 10 to the power of minus 6 into V எவ்வளவுன்னு பார்த்தோம்? 2. அப்ப இதுல இருக்க சார்ஜ் எவ்வளவு? 2 into 60 40 மைக்ரோ கூலோம். அப்போ Q2 will be 40 மைக்ரோ கூலோம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த சம் எப்படி சால்வ் பண்றோம். முதல்ல ஒரு கெப்பாசிட்டரோட 6 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். அப்ப அதுல ஸ்டோர் ஆன சார்ஜ் 60 மைக்ரோ கூலும். இதுல இப்ப ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த 60 மைக்ரோ கூலும இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சார்ஜ் ஷேர் ஆக போகுது. இப்போ இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும், இதுல எவ்வளவு இருக்குன்றத கொஸ்டின். அப்போ காமன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு இதுல இருக்க காமன் வோல்டேஜ் V1 எப்படி வந்துச்சு? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை வச்சு டோட்டல் சார்ஜை வச்சு ரெண்டு கிடல இருக்க வோல்டேஜ் V1 கண்டுபிடிச்சிட்டோம். V1 தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப இதுல இருக்க வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு, இதுல இருக்க கெப்பாசிட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுல இருக்க சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சு. Q2 equal to C2 V1 ஓடு 40. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? இதுல 40 மைக்ரோ கூலும் இருந்தா இதுல 20 மைக்ரோ கூலும் இருக்கு. ஏன்னா மொத்தம் 60 மைக்ரோ கூலும் தானே. அடுத்தது போலாம். The time period of a simple pendulum is increased if density of the material of the pendulum is increased. Time period of the pendulum is T equal to root of 2 by T equal to root of L by G. உனக்கு
time period formula 2 pi into root of L by G correct. இப்போ இந்த இடத்துல வந்து time period of the pendulum increases if the density of the material of the pendulum. என்ன time period நீங்க ஒரு தியரி கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. time period independent of mass. Density equal to mass by volume. Mass is equal to density into volume. Volume will be equal to 4 by 3 pi r cube போட்டுடலாம். இப்போ mass change ஆக போறது இல்லை. ஏன்? time period is independent of mass. அப்ப time period எதையும் டிபெண்ட் பண்ணாது. density into volume is constant. அப்ப டிபெண்ட் பண்ணாது. அப்போ first statement is wrong. Second statement is correct. Statement 1 is false. Statement 2 is true. This is the correct option. Time இது நீங்க படிச்சிருப்பீங்க. Time period is independent of mass of the bar and also it is independent of amplitude. 6th standardல இருந்தே அது படிக்கும். Time period of a pendulum. For the given statement below, mark the correct option. Okay. அதேதான். Which is the correct statement, which is the wrong statement. Work done by conservative force from R1 to R2 is given by, நம்ம படிச்சிருக்கோம், work done in a closed system is equal to closed integral of F into ds. ஆனா இங்க என்னன்னா இது கரெக்டா கொடுத்திருக்கான், ஒரு மைனஸ் சைன் அடிஷனலா கொடுத்துட்டோம். So that's why it is wrong. Work done by a conservative force is equal to closed integral of R1 R2 to F dot df, not minus. நீ பண்ற work against the force is total work done is 0. பாசிட்டிவ் போயிட்டு மறுபடியும் இது ஒரு பெண்ணை மேல கூட்டிட்டு வர, கீழே கொண்டார, total work done is net work done is 0. அப்போ net work done is 0 ஆகும்னா இது என்னவா தான் இருந்திருக்கணும், பாசிட்டிவா தான் இருக்கும். அடுத்தது, if work done by a conservative force is path dependent, right? It depends on initial position and final position. It is independent of paths. It is work done by a conservative force is path dependent. Initial and final position depend பண்ணும். So இந்த question என்ன ஆன்சர்? இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். work done by conservative force, path dependentல it depends on initial and final position. So the answer is statement 1 and 2 is false is the correct. நல்லா புரிஞ்சுக்கோ, பார்க்கிறதுக்கு ரெண்டுமே கரெக்ட் மாதிரி தெரியும். இதுல மைனஸ் வந்துடக்கூடாது. இதுல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாத், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். தியரியில இருக்கிற அந்த பாயிண்ட். The electromagnetic wave with the intensity 4 into 10 to the power 14 watt per meter square is propagating in free space. Find the amplitude of magnetic field. Find the amplitude of magnetic field கேட்டிருக்கு. Use velocity of light 3 into 10 to the power 8, permittivity of free space value கொடுத்துட்டாங்க. இப்போ இன்டென்சிட்டின்றது என்ன? எனர்ஜி ரேடியேட்டட் per second per unit area. அப்போ இந்த டேர்ம் எனர்ஜி, இது நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம். எனர்ஜி பை டைம் பவர், எனர்ஜி பை டைம் பவர், பவர் பை ஏரியான்னு சொல்லலாம். இது சாரி, பவர் பை ஏரியா அல்லனா நம்ம இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுவோம். இன்டென்சிட்டி இஸ் ரேடியன்ட் பிரஷர்னு ஒன்று எடுப்போம். இதே இது F டாட் S
energy F dot S by area into time. அப்போ radiant pressure into velocity. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடாத. இது பவர் பை ஏரியான்னு எடுக்கலாம். பவர் பை ஏரியா. எனர்ஜி பை டைம் இஸ் பவர் பை ஏரியான்னு எடுக்கலாம். எனர்ஜி இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு ஃபோர்ஸ் பை ஏரியான்றது ப்ரெஷர், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ன்றது வெலாசிட்டி. அப்போ இப்படியும் போடலாம். இதெல்லாம் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு ஒன்று படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எனர்ஜி டென்சிட்டி எங்க படிச்சிருக்கோம்? எனர்ஜி டென்சிட்டி இன் கெப்பாசிட்டர். எனர்ஜி டென்சிட்டி இஸ் nothing but half epsilon naught E squared. கரெக்ட் தானா? epsilon naught E squared is the electrical energy density. இப்போ இந்த டேர்ம் அது கொண்டு வா. I will be equal to, இங்க பர் யூனிட் வால்யூம் வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா லெங்த் பை லெங்த், வேல்யூ மாறாது இல்லடா. அப்போ லெங்த் இன்டு ஏரியா வால்யூம் ஆயிருமா? எனர்ஜி டென்சிட்டி வந்துருமா? அப்போ இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் போகலாம். ஏன்? டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட். இது எல்லாமே இன்டென்சிட்டி ஃபார்முலா. எத்தனை ஃபார்முலா இருக்கு? டென்சிட்டிக்கு நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற ஃபார்முலா எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. அதுக்கு பிறகு இப்படி கொண்டாந்தோம், எனர்ஜிய எஃப் டாட் எஸ் பை டி இன்டு ஏன்னு கொண்டாந்தோம். அடுத்தது எஃப் பை ஏவை நான் என்னன்னு மாத்தினேன்? ப்ரெஷர், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி. இப்போ இன்டென்சிட்டிய ப்ரெஷர் இன்டு வெலாசிட்டின்னு மாத்தலாம். இப்போ புதுசா ஒரு ஃபார்முலா கொண்டாட்டோம். இன்டென்சிட்டி இஸ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி ஆஃப் லைட். எனர்ஜி டென்சிட்டி இதான் எனர்ஜி டென்சிட்டி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டென்சிட்டி. அப்போ half into epsilon naught into E squared into C. ஆனா அவன் கேட்டது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கேட்டிருக்கான். உனக்கு தெரியும் சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போ இ நாட் இருக்க இடத்துல பி நாட் சி போட்டலாமா? ஐ ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு உனக்கு இ நாட், இது இ நாட் ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் பி நாட் இன்டு சி ஸ்கொயர். C squared B naught into C. அப்ப ஃபார்முலா என்ன ஆயிடுச்சுடா? half epsilon naught C cube into B naught. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா. பாரு, எனர்ஜி டென்சிட்டிய இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டோட ரிலேட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டென்சிட்டி இருக்கிறதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கூட போட்டிருக்கலாம். ஆனா அவன் எப்சிலான் நாட்டையும் சியும் கொடுத்தனால இந்த மெத்தட்ல போயிட்டு இருக்குது. இனிமே சப்ஸ்டியூட் பண்ணி பி நாட்டை வெளியேடு. பி நாட்டை வெளியெடுத்தேன்னா 2i by epsilon naught into C cube. எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கு. 2 into I 4 into 10 to the power of 14 divided by epsilon naught value உனக்கே தெரியும் 8.854 into 10 to the power of minus 12. Velocity of light 3 into 10 to the power of 8 the whole square. இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணேன்னா கரெக்ட் ஆன்சர் 1.83 டெஸ்லா வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை நீ ஸ்டெப் போட்டு பழகிட்டேன்னா இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணி விடலாம் அப்படின்னா
இதுல இது E0 equal to B0 C squared. அப்ப இதுல ஒரு ஸ்கொயர் வரணும். அப்ப இது B0 ஸ்கொயர். B0 வெளியேற்றா ரூட். ஆன்சர் 1.83 டெஸ்லா ஆகும். குட். Three identical liquid drop, each carrying same charge, coalesces to form a single drop. The ratio of potential of larger drop to the potential of single charge, small charge is கொடுத்துட்டான் 3 to the power of n by 3. You have to find out n value. என்ன கொடுத்திருக்கு? 3 individual drop combined to form a bigger drop. இது Q, இது Q, இது Q. combine ஆனா charge become 3Q. radius எப்படி combine பண்றது? நமக்கு V1 is the potential of bigger drop, which is K. General formula for potential is KQ by R. The general formula. K என்றது 1 by 4 pi epsilon naught. உனக்கு தெரியும். அதான் K நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ K into Q வந்து 3Q by நான் இதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. potential of smaller drop. அப்போ potential of bigger drop வந்து K 3Q by capital R னு வச்சுக்கிட்டேன். What is the potential of smaller drop? K Q by small r. இதோடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிட்டேன். இப்ப சார்ஜ் கம்பைன் ஆயிடுச்சு. எப்படி ரேடியஸை கம்பைன் பண்ணி வால்யூமை கம்பைன் பண்ணும்? அப்போ 3 volume of smaller charge. What is the volume of smaller charge? 4 by 3 pi small r cube equal to combine ஆயிடுச்சுன்னா total volume of bigger drop, which is equal to volume of the bigger drop, is 4 by 3 pi r cube. 4 by 3 pi cancel. அப்போ r cube equal to 3 into r to the power of 3. So r will be 3 to the power of 1 by 3 r. So r பல substitute பண்ணிடு. K 3Q divided by r is nothing but small r into 3 to the power of 1 by 3. Equation 1, equation 2. அவங்க கேட்டது V1 by V2 தான், ரேஷியோ தான் கேட்டிருக்கு. அப்போ V1 potential of the bigger drop by potential of single smaller drop. K 3Q divided by R into 3 to the power of 1 by 3 into KQ by R. அப்போ என்னென்ன கேன்சல் ஆயிடுச்சு? K cancel, Q cancel, ஒரு R cancel. பேலன்ஸ் பார்த்தேன்னா 3 by 3 to the power of 1 by 3. இந்த 3 to the power of 1 by 3 மேலே போயிடுச்சுன்னா 3 to the power of 1 மைனஸ் மாறி 1 by 3. அப்போ which is nothing but 3 minus 1 2 by 3. அவன் என்ன சொல்லியிருக்கான்? அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா? 3 to the power of n by 3. அப்போ 3 to the power of n by 3 is equal to 3 to the power of 2 by 3. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணா n will be equal to 2 is the correct answer. n is equal to 2. n equal to 2 is the answer for this question. Okay. A circular coil is rotating in magnetic field of magnitude. Magnetic field value கொடுத்தாச்சு. Magnetic field is 25 into 10 to the power of minus 2 எழுதிடலாமா? 0.25 எழுதிட்டேன். With angular speed. கவனிக்கணும். angular speed ஒமேகா கொடுத்துருக்கா, frequency கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன RPM கொடுத்துட்டான், rotation per minute. அப்போ frequency தான் கொடுத்துருக்காங்க, which is 6 by 60 revolution per second. RPM RPS மாத்திட்டேன் by second. About it diameter, இது இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. At t equals 0 initially, at the point of start, initially at t equals 0, coil's configuration is given below. If
induced EMF after rotate to an angle 30 degrees 1.6 millivolt. Find the radius of the coil. அப்போ T equals 0 in the position. உனக்கு EMF induced in a coil is NBA omega sin omega T or sin theta. ஒமேகா டி வேண்டாம், இங்க தீட்டாவே கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. அப்போ இந்த இடத்துல 30 டிகிரி டேர்ன் ஆகிறப்போ இஎம்எஃப் 1.6 வோல்ட். இனிஷியல் பொசிஷன்ல சைன் 0, ஏன்னா தீட்டான்றது எதுக்கு நார்மலுக்கும் டைரக்ஷன், இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்நோக்கி இருக்கு, கிராஸ் போட்டாலே ஃபீல்டு உள்நோக்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் பொசிஷன்ல இஎம்எஃப் 0, 30 டிகிரில டேர்ன் ஆனா இஎம்எஃப் என்ன அதை கொடுத்துட்டாங்க 1.6 மில்லி வோல்ட் 10 to the power of -3. n ஒரு டர்ன் அவுட்ரு. p மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க 25 into 10 to the power of -2 டெஸ்லா. இதுல ரேடியஸ் ஏரியால இருந்தா ரேடியஸ் வருது பை r ஸ்கொயர். இந்த r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒமேகா இஸ் நதிங் பட் 2 pi n. ஸோ 2 pi ஒமேகா வந்து 2 pi n. n is nothing but 1/10. ஏன்னா இதை கால்குலேட் பண்ணா 1/10 by 10. Sin 30 is nothing but 1/2. கரெக்ட் தானே? இப்போ இதை நீ கால்குலேட் பண்ணி r வெளியே எடுத்து வரணும். இட் இஸ் given pi squared is given as 10. அப்போ இந்த pi squared pi into pi squared கீழே இருக்க 10 கேன்சல் ஆயிடுச்சா? இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சா? r squared வெளியீடு r squared equal to 16 into 10 to the power of -4 ஆக்கிட்டேன் எனக்கு ஈஸியா வர்றதுக்காக. 1.6 16 ஆக்கி 10 to the power of -4 divided by 25 into 10 to the power of -1 எடுத்துடலாமா? -2. அப்ப r-ன்றது root of this value. இது 4, இது 10 to the power of -2, இது 25 will become 5, இது 10 to the power of -1. அப்போ 4 into 10 to the power of -1 by 5. 40/5 ஆக்கிடலாம் நம்ம. 40, இந்த r வேல்யூ வந்து 40/5 into 10 to the power of -2 கொண்டா தரலாமாடா? 40/5 is 8. அப்போ 8 into 10 to the power of -2 meter can be written as 8 centimeter. ஆன்சர் அவன் சென்டிமீட்டர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. 8 into 10 to the power of -2 தான் ஆன்சர். பாரு, give the answer in centimeter. So இதுக்கான ஆன்சர் 8 சென்டிமீட்டர் தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். A metallic conductor of length 2 meter, cross sectional area 0.2 millimeter squared. வேணா மீட்டர் ஸ்கொயர்டா மாத்தினா millimeter மீட்டரா மாத்த -3 the whole square -6 meter squared, carries a steady current to 1.2 amperes, where when a potential difference is 2 volt is applied it. Charge of the electron கொடுத்தாச்சு. charge densityன்றது number density தான். இந்த இடத்துல என்ன யூனிட்டை பார்க்கணும். charge densityனா Q/A கொடுக்கலவன், கன்ஃபியூஸ் பண்ணிடாத. இது charge density இல்ல number density. ஃபார்முலா என்ன கேட்டிருக்கு? the mobility, then the mobility of the charge is x into 10 to the power of -4. mobility கேட்டிருக்கு, அதை இதோட கம்பேர் பண்ணி x வேல்யூ எடுக்கணும். மொபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? mu equal to vd/e. படிச்சிருக்கீங்களா? drift velocity by electric field தான் மொபிலிட்டி ஃபார்முலா. உனக்கு I equal to n a e vd. இது கரண்ட்டுக்கு drift velocity. vd வெளியே எடுத்தேன்னா I by n a e. சப்ஸ்டிட்யூட் பண்ணிருமா vd க்கு? அப்போ மொபிலிட்டி will be equal to vd இருக்க இடத்துல I by n a e by e electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவன் கொடுக்கல, ஆனா E equal to
வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ். வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ். இப்போ V by L என்ன லெங்த் ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, லெங்த் கொடுத்துருக்கு, அது ரெண்டையும் போட்டுடலாம். அப்போ இந்த ஃபார்முலா என்னது, I by N A E V by L. எல்லா டேட்டாவும் அவைலபிள். இப்போ போட்டு முடி. I எவ்வளவு 1.12 வச்சுக்கலாம். 12 into 10 to the power of minus 1. அடுத்தது by N number density 7.5 into 10 to the power of 28. Area of cross section 2 into the போட்டிருக்கோம். இது என்ன 2 into 10 to the power of minus 7. Area of cross section. And charge of electron உனக்கு தெரியும் 1.6 into 10 to the power of minus 19. And voltage கொடுத்துருக்காங்க which is 2 volt. By length மேல length வரணும். Length of the conductor is given as 2 meter. நீ calculate பண்ணீங்கன்னா drift velocity கரெக்டா வந்துரும். I into L divided by NAV. NAEV. So the answer is 5 into 10 to the power of minus 4. So volt per meter. So unit வந்து இது வந்து இதோட யூனிட் மீட்டர் per செகண்ட். இதோட யூனிட் வோல்ட் per மீட்டர். இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணேன்னா மீட்டர் ஸ்கொயர் V to the power of minus 1 S to the power of minus 1. அதான் ஆன்சர். மீட்டர் ஸ்கொயர் V to the power of minus 1 S to the power of minus 1 is the answer. இதை நீ ஒர்க் அவுட் பண்ணு, கரெக்டாக வந்துடும். மொபிலிட்டிக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் கேட்டிருக்கான். எக்ஸ் இன்டு 10 to the power of minus 4. அப்போ 10 to the power of minus 4 கேன்சல் ஆகி x will be equal to 5 in answer. புரிஞ்சு போட வேண்டிய கொஸ்டின். give the answer in SI unit வேற சொல்லிட்டான். SI unit value இந்த வேல்யூ மீட்டர் ஸ்கொயர் V to the power of minus 1 S to the power of minus 1. x தான் கேட்டிருக்கு. அப்ப x மட்டும் எழுதுறேன். அப்போ 5.